SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவுக்கு எதிரான பன்னாட்டு விசாரணை ஐநா அமர்வுக்கு முக்கிய கடிதம். ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தொடர்பில் எதிர்க்கட்சி எம்பி பரபரப்பு தகவல். வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல். விரைவில் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலம் நடைமுறை. மக்களை கொன்று மின்சாரம் எதற்கு? மன்னாரில் 19 நாளாக தொடரும் தொடர் போராட்டம். தாவேக்க மாநாட்டு மேடையில் விஜய். தொடர்வன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையின் 60வது அமர்வில் ஸ்ரீலங்கா அரசின் பன்னாட்டு விசாரணையும் நடவடிக்கையும் மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையின் ஆணையாளருக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. இந்த கடிதமானது மத தலைவர்கள், முன்னாள் மற்றும் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் மாகாண சபை முதலமைச்சர் மற்றும் உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் விரிவுரையாளர்கள், பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினரும், சட்டத்தரணிகள், வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தினரும், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், அரசியல் செயற்பாட்டாளர்கள் உட்பட 56 பேரின் கையொப்பத்துடன் ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அலுவலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதன்படி மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் 60வது அமர்வும் தனது தீர்மானத்தின் பின்வரும் நடவடிக்கைகளை சேர்க்குமாறு வலியுறுத்தி இக்கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இக்கடிதத்தின்படி 1948ஆம் ஆண்டு இனப்படுகொலை குற்றங்களை தடுக்கும் மற்றும் தண்டிக்கும் வரைவின்படி முழுக்கால அதிகாரத்தை உள்ளடக்கிய பணி ஆணையுடன் பன்னாட்டு சுயாதீனம் மற்றும் பாரபட்சமான பொறிமுறை ஒன்றை நிறுவுதல், பன்னாட்டு சட்டத்தின் கீழ் தங்களின் கடமைகளின்படி உறுப்பு நாடுகள் மற்றும் அல்லது பார்வையாளர்களின் நாடுகள் ஸ்ரீலங்காவுக்கு எதிரான நீதிக்கான பன்னாட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்தல், செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் மீது சுயாதீன மேற்பார்வை மற்றும் கண்காணிப்பை உறுதி செய்தல், பன்னாட்டு மனித உரிமைகள் மற்றும் மனிதாபிமான சட்ட பொறுப்புகளுக்கு முன்னராக தற்போதைய அல்லது எதிர்கால சட்ட நடவடிக்கைகளின் இயற்றுதலை இடைநிறுத்தி தடை செய்தல் போன்ற விடயங்கள் வலியுறுத்தப்பட்டுள்ளன. ஜனாதிபதியின் நெருங்கிய நண்பர்களுக்காக விசேட வர்த்தமானி அறிவித்தல் அனுர்குமார் திசாநாயக்கனால் வெளியிடப்பட்டுள்ளதாக முஜிபுர் ரஹ்மான் பரபரப்பு கருத்தொன்றை முன்வைத்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்டுள்ள அவர் 2025 மார்ச் மாதம் 19ஆம் தேதியே குறித்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. அதில் பிற்போடப்பட்ட தேதியே குறிப்பிடப்பட்டுள்ளது. 2025 ஜனவரி மாதம் 31ஆம் தேதியை குறிப்பிட்டு அன்றிலிருந்து நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டிருந்தது. பின்னர் இறக்குமதி செய்யப்பட்ட அதிகப்படியான வாகனங்கள் துறைமுகத்தில் முடக்கப்பட்டது. ஜப்பான் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களில் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் 2013ஆம் ஆண்டு வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்ட 2 ஜப்பான் நிறுவனங்களால் வழங்கப்படாமையினால் வாகனங்கள் வெளியிடுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. உடனே வாகன இறக்குமதியாளர்கள் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதியை சந்தித்து கதைத்த பின்னர் வரிடென்ஸ் என்ற நிறுவனத்தின் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் சரிபார்ப்பு ஏற்றுக்கொள்வதற்கான குறித்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. அது அவ்வாறு இருக்க பாவித்த வாகனங்கள் 1000க்கும் மேற்பட்டவை ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் தேங்கியிருக்கிறது. அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. சுங்க திணைக்களம் மற்றும் இறக்குமதி கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஆகிய நிறுவனங்கள் ஜனாதிபதியின் கீழ் தாண்டியிருக்கிறது. அந்த 2 நிறுவனங்களையும் அழைத்து பாவித்த வாகனங்கள் பிரச்சினைக்கு ஏன் தீர்வு வழங்க முடியாது? நெருங்கிய நண்பர்களுடன் முன்னாள் ஜனாதிபதி உதவி செய்வதாக குற்றம் சாட்டினார். அவ்வாறு என்றால் ஜனாதிபதி அனுர செய்வது அதற்கு மாறாகவா என்று காரசாரமாக தாக்கி பேசியுள்ளார். மேல் மாகாணத்தை மையமாக கொண்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சந்தை ஒன்றை நடத்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் முடிவு செய்துள்ளது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மாகாண மட்டத்தில் இந்த வேலைவாய்ப்பு சந்தைகளை நடத்தி வருகிறது. அதன்படி மேல் மாகாண வேலைவாய்ப்பு சந்தை எதிர்வரும் சனிக்கிழமை காலை 9 மணி தொடக்கம் மாலை 4 மணி வரை ஹம்பகாவில் உள்ள யசோரா தேவி பெண்கள் பாடசாலை வளாகத்தில் நடைபெறவுள்ளது. இந்த வேலைவாய்ப்பு சந்தை திட்டத்தின் போது இளைஞர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு கிடைக்கும். இதேவேளை அன்றைய தினம் பங்கேற்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தேடுபவர்களுக்கும் பணியகத்தில் வேலைவாய்ப்பு வங்கியில் பதிவு செய்யப்படுவார்கள். அத்தோடு இலங்கை அரசாங்கம் ஜப்பான், இஸ்ரேல் மற்றும் தென்கொரியாவுடன் கையெழுத்தப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் வழங்கப்படும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். பணியகத்தின் உரிமை பெற்று 25 வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்க உள்ளதுடன் அந்த நிறுவனங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் பற்றிய தகவல்களை பெறுவதற்கும் அவற்றுக்கு விண்ணப்பிப்பதற்கும் வேலைகளை பெறுவதற்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் வேலைகளுக்கான நேரடி ஆட்சேர்ப்பும் இங்கு மேற்கொள்ளப்பட திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது.
இந்நிகழ்ச்சி திட்டத்துக்கு இணையாக மேல் மாகாணத்தில் உள்ள புலம்பெயர்ந்த தொழிலாளர்களில் 123 பிள்ளைகளுக்கு ரூபாய் 3.75 மில்லியன் மதிப்புள்ள புலமை பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் மேற்கு மாகாண அலுவலகமும் சந்தைப்படுத்துதல் பிரிவும் இணைந்து இந்த வேலைவாய்ப்பு சந்தை திட்டத்தையும் ஏற்பாடு செய்துள்ளன. அதன்படி குறித்த திட்டத்தை எதிர்காலத்தில் மற்ற மாகாணங்களில் நடத்த பணியகம் எதிர்பார்த்துள்ளது. புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் விரைவில் தயாரிக்கப்பட்டு இறுதி செய்யப்படும் என்று அது தொடர்பில் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு தெரிவித்துள்ளது. புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் வரவிற்காக அமைச்சரவையின் ஒப்புதலின் கீழ் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு அதன் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி ரியோன்சி அசல குணரட்ன தலைமையில் நீதியமைச்சின் அண்மையில் கூடியது. இதன்போது சட்டமூலத்தில் கொண்டுவரப்பட வேண்டிய திருத்தங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. மேலதிக சொலிட்டர் ஜெனரலும் ஜனாதிபதி சட்டத்தரணியான நெரின் புல்லே சிரேஷ்ட காவல்துறை அஸ்தேசகர் அசங்கு கரவிட்ட நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் பிஎம்டி பீரிஸ் மற்றும் உயர் அதிகாரிகள் குழு இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூல வரைவு குழு இதுவரை 14 முறை கூடியதுடன் அதன் அடுத்த கலந்துரையாடல் நாளை இடம்பெறவுள்ளது. சட்டமூல வரைவு தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்கள், சிவில் சமூக அமைப்புகளின் கருத்துக்கள் மற்றும் சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் சமூகங்களின் கருத்துக்களை பெற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மன்னாரில் காற்றாலை கோபுரங்களை அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனஈர்ப்பு போராட்டம் இன்று 19 நாளாகவும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. குறித்த போராட்டமானது மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. குறித்த போராட்டத்துக்கு மன்னார் மாவட்ட தனியார் போக்குவரத்து சங்க உறுப்பினர் மற்றும் மன்னார் முச்சக்கரவண்டி சங்கத்தினர் ஆதரவு வழங்கியுடன் போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார்கள். மன்னாரில் புதிதாக முன்னெடுக்கப்பட உள்ள காற்றாலை மின் கோபுரம் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றை முழுமையாக நிறுத்தும் வரையும் தமது போராட்டம் தொடரும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இன்றைய தினம் இடம்பெற்ற குறித்த போராட்டத்தின் போது வெளிநாட்டு விஜயொருவர் கலந்து கொண்டு மக்களிடம் போராட்டம் குறித்து கேட்டறிந்து கொண்டார். ஜனாதிபதி 1 மாத கால அவகாசம் கோரியுள்ள நிலையில் மக்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முன்வைத்துள்ளார்கள். போராட்டத்திலிருந்து மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியிலிருந்து மாவட்ட செயலகம் வரை ஊர் முழுவதும் முன்னெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உலகச் செய்திகள். தாவேகாவின் 2வது மாநாடு மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பாராப்பத்தி என்ற பகுதியில் இன்று நடைபெற்று வருகிறது. இதன்படி குறித்த மாநாட்டுக்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் வருகை தந்துள்ளார். இதற்கிடையே மாநாட்டு விழா மேடைக்கு தாவேக கட்சியின் தலைவர் விஜயின் தந்தை சந்திரசேகர, தாயார் ஷோபா வருகை தந்துள்ளார்கள். தொடர்ந்து தாவேக மாநாடு பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கும் என்று கூறப்பட்ட நிலையில் தற்போது மாநாடு இசை நிகழ்ச்சியுடன் தொடங்கியுள்ளது. மீள்தாள வாத்தியங்கள் முழங்க தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு தொடங்கியது. தமிழகத்தின் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகளின் அரசியல் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. இந்த சூழலில் தாவேக தனது 2வது மாநில மாநாட்டை வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது வெற்றி பேரணிக்கு தமிழ்நாடு என்ற முழக்கத்துடன் மதுரையில் இன்று நடத்துகிறது. மதுரையில் புறநகர் பகுதியான பாராபத்தியில் சுமார் 506 ஏக்கர் பரப்பளவில் மாநாடு திடல் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது. மாநாட்டிற்காக ஏற்பாடுகள் அனைத்து முழுவீச்சு நடைபெற்று வருகின்றன. இம்மாநாட்டில் 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்டோரும் அமரும் வகையில் இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. பங்கேற்பாளர்கள் குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக பெண்களின் வசதிக்காக பிங்க் ரூம் என்ற சிறப்பு வசதியும் செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டு திடல் முழுவதும் கட்சி கொடிகள் மற்றும் அலங்கார வளைவுகள் அமைக்கப்பட்டு விழாக்கோலம் பூண்டுள்ளது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மாநாட்டில் பங்கேற்க உள்ளார்கள். இம்மாநாட்டில் கட்சியின் எதிர்கால திட்டங்கள், தேர்தல் வியூகங்கள் மற்றும் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவுக்கு எதிரான பன்னாட்டு விசாரணை ஐநா அமர்வுக்கு முக்கிய கடிதம். ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க தொடர்பில் எதிர்க்கட்சி எம்பி பரபரப்பு தகவல். வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல். விரைவில் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் நடைமுறை. மக்களை கொன்று மின்சாரம் எதற்கு? மன்னாரில் 19 நாளாக தொடரும் தொடர் போராட்டம். தாவேக மாநாட்டு மேடையில் விஜய்.